போராட்டம் எதுவும் நடப்பதில்லை. கேரளா கணிப்பு மட்டும்தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து கெஸ்ஸிங் மட்டும்தான். நம்ம வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. அதுலேயும் நம்ம குறிப்பாக நேற்று கொடுத்ததில் வந்து ஏ போர்டு 8ஆம் நம்பர் சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு. யாராவது பார்க்காத மாதிரி இருந்தால் பாருங்கள். ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர் 8ஆம் நம்பர் தான் கொடுத்தோம். ஏ போர்டு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். கணக்கு என்னென்னா ஒன்று ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து 4க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு கொடுத்துருந்தோம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. ஓரளவுக்கு நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி 8ஆம் நம்பர் வர்றப்போ மேக்ஸிமம் வந்து நமக்கு என்ன வரும்னா 6ஆம் நம்பரு, அதே மாதிரி வந்து நமக்கு 4ஆம் நம்பர் வந்தாலும் சரி நம்ம ரெட்டாப்பட நம்பரில் தான் அதிகமாக மேட்ச் ஆகும். அப்படி வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏ போர்ட்லேயே ரொம்ப சூப்பராக வந்து மேட்ச் ஆயிருந்தது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிள். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 913ங்கிற இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம கொண்டு வரோம். 913 அதே மாதிரி 917 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா நம்பரை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம். இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஃபார்முலா வந்து நமக்கு இன்றைக்கி ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் நமக்கு கிடச்சிது. அதனால தான் நம்ம ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஃபார்முலா சேஞ்ச் பண்ணி நமக்கு நாளைக்கான வின்னிங் நம்பர் ஃபார்முலாவில் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். 913 917 அப்படிங்கிறது நமக்கு ரெண்டுமே ஒரு ஃபார்முலா நம்பர் தான். இதை பேஸை வச்சு நம்ம நிறைய நம்பர் வின்னிங் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். சரியா, யாருக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்து டிஎல் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 794, அடுத்து நமக்கு 799, அடுத்து நமக்கு 315, 724, 443, 496. சரிங்களா, இந்த மாதிரி தான் வருது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது என்ன மாதிரி நம்பர்கள்னு பார்ப்போம். ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகும். அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஏன்னா நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ஆல் போர்டில் ஒரு சில நம்பர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வரப்போகுது அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம். காரணம் என்னென்னா அது வந்து நாளைக்கு கன்ஃபார்மாக வரக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் பாருங்கள் ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். 749, 794, அடுத்து நமக்கு அதே 799, அடுத்து வந்து 315, அதுக்கப்புறம் 725, 15, 25, புரியுதுங்களா? 79, 79, அடுத்து 15, 15, அடுத்து 43, 49, 46, இப்படி கணக்கு வச்சாலுமே எல்லாம் ஒரே மாதிரியான நம்பர்கள் தான் நமக்கு மேட்ச் ஆகுதே தவிர வேறு எதுவும் மேட்ச் ஆகாது. அதனால தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா டிஎலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 ரிசல்ட்டு ஒரே மாதிரி நமக்கு சென்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி 2 ரிசல்ட்டு ஒரே மாதிரி சென்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 913 அப்படிங்கிற நம்பரில் நமக்கு கொண்டு வரப்போ என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வரக்கூடிய நம்பர் வந்து 2ஆம் நம்பர். ஏன்னா நமக்கு வந்து 8க்கு 2ங்கிறது எனக்கு கொஞ்சம் அவரேஜாக மேட்ச் ஆகிருக்கு. அதனால தான் கொடுக்குறேன். இருக்கான்னு பாருங்கள். 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு. இதெல்லாம் முழுக்க ஃபார்முலா கால்குலேஷன் தானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து நம்ம கன்ஃபார்ம் நம்பர்னால் ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து மேட்ச் ஆகும், நீங்கள் நம்பி ப்ளே பண்ணலாம், மேட்ச் ஆகும், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு இந்த ஃபார்முலா நம்பரை நம்பி தான் நம்ம கொண்டு வரமே தவிர நான் போய் நேரடியாக பார்த்துட்டு வந்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், வாய்ப்பு இருக்கணும். நம்ம எப்போ கொடுத்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுப்போம். அந்தளவுக்கு தெளிவாக பார்த்து தான் கொடுக்குறோமே தவிர ரேண்டமாக கொடுக்குறதே கிடையாது. நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 2க்கு 4, அதாவது 8க்கு 2ங்கிறது ரொம்ப சமம். 8ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் வரும். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஒரு மெத்தடை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய வின்னிங் நம்பருக்கு ஃபார்முலா நம்பர் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் 944 ஆகட்டும், 936 ஆகட்டும், அல்ல 366 ஆகட்டும், இதெல்லாம் நிறைய ஃபார்முலா நம்பர் இருக்குது. நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆல் போர்டில் 2 நம்பர் ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துரும். நீங்கள் ஒரு மெத்தடு தான் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். நிறைய மெத்தட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். இதுதான் இப்படி தான் வரணுங்கிற கணக்கே கிடையாது. ஏன்னா இதில் நம்ம இருந்து நிறைய கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய இந்த மாதிரி இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வரும் அப்படிங்கிற அந்த கணக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இதில் வந்து 2ஆம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. அதை தாண்டி 5ஆம் நம்பர், ஏன்னா 8க்கு 5ங்கிறது ஃபார்முலா ரொம்ப சூப்பரான ஃபார்முலா. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும். நிறையவே சான்சஸ் இருக்குது. முயற்சி தாங்க மிகப்பெரிய வெற்றியாக மாறும். சும்மா நம்ம போடாமலே வெற்றி ஆகாது. நீங்கள் ஜெயிக்கணுனாலே ஓடுனா தான் ஜெயிக்க முடியும். ஓடி வெற்றி தான் வெற்றி கிடைக்கும். சரிங்களா, அதனால் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு 2ஆம் நம்பருக்கு, அதாவது 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருங்கிறது ரொம்ப சிம்பிள் மேட்ச் ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரியா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து எனக்கு என்னமோ 9ஆம் நம்பர் நாளைக்கு திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. யாராவது இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க. நான் பெண்டிங் நம்பராக வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்சல்ட் பண்ண வேண்டியது. ஆனால் 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரணுங்கிறது நமக்கு இருக்குது கணக்கு. ஏன்னா பெண்டிங் நம்பரை நீங்கள் கன்சல்ட் பண்ண வேண்டியதுனா பெண்டிங் நம்பர் கிடையாது. இருந்தது 30 நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் இன்றைக்கி எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 30 நாள் இருந்துச்சுங்க. இன்றைக்கி சி போர்டில் இருந்த நம்பர் வந்து 30 நாளாக பெண்டிங் வச்சு எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து நமக்கு நாளைக்கு அப்படி கணக்கு வைக்காமல் 4க்கு 9 அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா ஏற்கனவே வந்து 5 வந்து 4 வந்து 9 வந்திருக்கு. அது அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு. அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது 9ஆம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம். 9க்கு
4க்கு 4க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் நமக்கு நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு 9க்கு 5 அப்படிங்கிறதும் அதே மாதிரி 5க்கு 4 9க்கு 4ங்கிறதும் அதிகமாக கிடச்சிது. சரி, அப்போ இந்த 3 நம்பரும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நிறைய இடத்துல மேட்ச் ஆகிறதுனால இது நமக்கு பர்டிகுலராக மேட்ச் ஆகலான்னு எதிர்பார்க்குறோம். அதுபோக ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோவும் இதில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் 943 944 போட்டாலே அதிகமாக 5ஆம் நம்பர் 0 இதெல்லாம் ரொம்ப மேட்ச் ஆகி வரும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வரக்கு வாய்ப்பு இருந்துச்சுனால தான் கொடுக்குறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம டிஎலை பொறுத்த வரைக்கும் இந்த 937 917 அப்படிங்கிற நம்பரில் நிறைய வின்னிங் எடுத்திருக்கோம். அந்த கணக்கில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்தது வந்து 496ங்கிற ஒரு சின்ன பேஸ் நம்பர் தான் ஆனாங்க. சின்ன நம்பர் தான் இது. ஏன்னா ஏ போர்டில் பெருசு வந்தால் மட்டும் தான் அது பெரிய நம்பர். ஏ போர்டில் வந்து சின்ன நம்பர் வந்துச்சுன்னா சின்ன நம்பர் தான். அந்த கணக்கு தான் ஒரு 434 433 497 இவ்வளோ தான் வந்திருக்கு. இதுதான் பெரிய நம்பர். 7ஆம் நம்பர் வந்தால் பெரிய நம்பர். பட் அந்த மாதிரி கணக்கில் வரதுனால நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நான் என்ன எதிர்பார்த்து கொடுக்குறேன்னா ரொம்ப சிம்பிளாக எனக்கு வந்து 3ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்டிருக்கு 9க்கு 3ங்கிறது. ஏன்னா பாயிண்ட் நம்பர் இல்லையா, 9க்கு 3ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும். நிறையவே வாய்ப்புகள் இருந்துச்சு. அதை கனெக்ட் பண்ணி தான் 9க்கு 4 அப்படிங்கிற 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம். யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான். கண்டிப்பாக எப்படி பார்த்தாலுமே வந்து நமக்கு 3ஆம் நம்பர் வந்து சி போர்டில் விழுகலான்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்க, 15346 இல்லையா. இப்போ வந்து 6ஆம் நம்பர் கொடுத்தாச்சு, இங்கே 9ஆம் நம்பர் கொடுத்தாச்சு. அப்போ சி போர்டு 3ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா 693ங்கிற அந்த பாயிண்ட் நம்பர் வந்துடும் இல்லையா. பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன், திரும்ப 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கொடுத்தா அந்த பாயிண்ட் நம்பர் கீழே வந்துடும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம். பட் அப்படி தான் எனக்கு மேட்ச் ஆகிருக்கு. நீங்கள் அதனால தான் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு 6க்கு 9 எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர், அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பர் தான். அதில் மாற்றமே இல்லை. அது மாதிரி ஏதாவது வருதான்றதையும் பார்த்துங்க. சரிங்க. அடுத்து நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. 9க்கு 7ங்கிறது நீங்கள் இது 3ஆம் நம்பர் வரலைன்னா கூட 7ஆம் நம்பர் ப்ளே பண்ணலாம். 7ஆம் நம்பருக்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க. சரி, அடுத்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏபியில் வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 29 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 59 அப்படி கணக்கு வச்சுக்கலாம். அடுத்து வந்து நமக்கு 29 வந்துடுச்சு. 20 சரிங்களா. அதுக்கு 90ன்னு எடுத்துக்கலாமா, 50ன்னு எடுத்துக்கலாம். 59 20 சரிங்களா. இந்த கணக்கு வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு பிசி போர்டை பொறுத்த வரைக்கும் பிசி போர்டில் வந்து நமக்கு 93 ஓகேவா. அடுத்து 07ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே எழுதிடலாம். 07க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 97 அதுக்கப்புறம் 03 ஓகேங்களா. இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஏசி பொறுத்த வரைக்கும் ஏசியில் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா 23 அதுக்கப்புறம் வந்து 57 அதுக்கப்புறம் வந்து நமக்கு 27 53 சரிங்களா. இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். இதில் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் என்னங்கன்னா, எனக்கு நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முதல்ல 2ஆம் நம்பர் தான் நான் கையில் எடுப்பேன். எனக்கு என்னோடய பெரிய ஆயுதமாக இருக்கிறது 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக வரலான்னு எதிர்பார்த்து கொடுக்குறோம். ஏன்னா எனக்கு அது பேசிக்காக நமக்கு நாளைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் கொடுக்குறேன். மேபி வரலாம். அதே மாதிரி நாளைக்கு வந்து 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குமானா, எனக்கு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, இது மாதிரி தான் வருது. இதை தாண்டி வேணால் வந்தால் 7ஆம் நம்பர் வரலாம். சரிங்க. இதுக்குள்ளே மேட்ச் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.